மக்களே வணக்கம். அம்மா சமைச்சிடலாமா? சண்டே சமையல் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். என்ன வாங்கியிருக்கீங்க? சிக்கன் மட்டன். மட்டன் அன்னைக்கு நேத்து தான் வாங்கணும். அதான் வச்சுட்டு சண்டேக்கு செய்யலான்ட்டு முடிச்சுட்டேன். என்ன ஸ்டோர் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டீங்க. ஒரு நாள் வச்சுட்டு செய்யறோம். தூரமா இருந்துல வாங்கிட்டு வரோம், கிடைக்க மாட்டேங்குது இல்ல, அப்ப வச்சுதானே செய்யணும். ஒரு நாளைக்கு வைக்கலாம். சரியா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க, ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோல வந்து. சோபியா வந்து எல்லாரும் மறந்துருப்பீங்க, அதனால காட்ட சொன்னீங்கல்ல, அதோ காட்டிட்டோம். வாங்க பாருங்க. சோபியா நிலம அப்படி, அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பா கூட தலை வலிக்குதுப்பா, தலை வலிக்குது. நான் இப்படிதான் நின்றுகிட்டு வீடியோ எடுப்பேன். இப்படியே நிப்பேன், அப்படியே வீடியோ எடுப்பேன். அம்மா எடுத்துட்டு அப்படியே ஒரு போய் படுத்துக்கிறோம் கொஞ்ச நேரம், அப்புறம் எந்திரிச்சு வருவோம். நான் போய் கூப்பிடுவேன். இதான் வேலை எங்களுக்கு. எங்க கதை அதான். என்ன பண்றது? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், மட்டன் குழம்பு வச்சுட்டு நம்ம சிக்கன் என்ன பண்ணலாம்? 65 பண்ணலாமா? சிக்கன் 65 பண்ணிடலாம்ல. அவ்வளவுதான். அதோட ஈரல் கொஞ்சம் பெரட்டல் பண்ணிடலாம், மிளகு வறுவல் பண்ணிடலாம் ஈரலை. சரி, இப்ப அதை ஆரம்பிச்சுக்கிறேன். சரி, சிக்கன் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சு போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். எது சிக்கனா? சரி, சிக்கன் இல்ல, மட்டனுக்கு. மட்டன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-15 வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன். அது நல்லா அரிஞ்சிட்டு உரிச்சு வச்சிருக்கேன், போட்டு அரைக்கிறேன். அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லாமே போட்டோம்னா சூப்பரா இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயத்துல சமைக்கிறோம்னாலே அது ஒரு டேஸ்ட் இல்ல. ஆமா, அதனால மட்டன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு செய்வோம். ஓகே. நம்ம இஞ்சி பூண்டை வந்து இடிச்சு போட்டுக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி இடிச்சாச்சு. ஆமா, இடிச்சு நான் மிக்ஸி ஜார்ல போடுறேன். ஏன்னா இந்த ஜார்ல வந்து கொஞ்சம் அரைக்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம்ல, அதனால அது லேட் ஆகும் அரையிறது. அதனால நான் கொஞ்சம் இடிச்சு போட்டுட்டேன்னா நல்லா அரையும். அதே மாதிரி இந்த வெங்காயமும் அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இதோட வெங்காயம் அரைஞ்சிரும். இந்த இஞ்சி கொஞ்சம் ரஃபா இருக்குல்ல, அதனால அதை கொஞ்சம் இடிச்சு போடுறது. பூண்டு பெருசா இருக்கிறதுனால இடிச்சு போட்டுடுறேன், சீக்கிரம் அரைச்சிடலாம் அப்படின்னு. வெங்காயமும் போட்டேன், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் குட்டியா. இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப கடன் தாளிச்சிருவாங்க பாருங்க அம்மா. வேகமா முடிக்கணும். நானும் அம்மா ஒரே மாதிரி நைட்டி போட்டிருக்கோம் பாத்தீங்களா. நாங்க வந்து பல வருஷமாவே இந்த நைட்டி தான், இந்த மாதிரி தான் நைட்டி போடுவோம். ஷர்மா நகர்ல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அவங்க விக்கிறது நல்லாவும் உழைக்கும். யாடா இப்படி பண்ற, இந்த சால்வியோட காசு தாங்க முடியலையே, பயமா இருக்குடா, பயமா இருக்கு. இந்த வாழை பையனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருக்கு பாத்தீங்களா, நல்லாதான் இருக்கா? ஆமாப்பா, எவ்வளவு நேரமா காமிச்சிட்டு இருக்க பையன். வால் பைய போடா. யாருக்கெல்லாம் பிடிக்குங்க நான் அப்படியே சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இதை பார்த்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு கமெண்ட் கேக்குறாங்க. நெயில் பாலிஷ் இப்படிதான் நெயில் பாலிஷ் வைப்பாங்களா? மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும், ரவுண்டா போடக்கூடாதுடா. இப்ப என் காலை அலங்கோலம் படுத்திடுவான். பெயிண்டர் மாதிரி ஆயிட்டேன், மேக்கப். போதும்டி டார்லிங். இருக்கு பாத்தீங்களா. யாராச்சும் எங்க வீட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணிருந்தேன். போதும் இனஃப். அழகா போடணும், ஸ்கின்ல எல்லாம் படாம போடணும். ஐயோ, இந்த மாதிரி அலங்கோலம் படுத்தி வச்சுட்டோம் காலை. வாசனை பொருள்லாம் போட்டுடலாம். பட்டை, இலை, கல்பாசி எல்லாம் போட்டாச்சு. அப்படியே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிற போறேன். பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறேன் நான். போடுங்க போடுங்க
போட்டுக்கிட்டே இஞ்சி இருக்கேன். பூண்டை போடுங்க. வெயிட்டிங்ல இருக்கேன்ல. வெயிட்டிங்ல இருக்கியா? சரி, வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா அரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நம்ம அப்படியே போட்டுறேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. அங்கே ஒருத்தன் ஏன் அப்படி கத்துறான்? அவன் அப்படிதான் அப்பப்போ அப்படிதான் கத்துவான். அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் நம்ம. நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சுக்கலாம். எல்லாருமே இப்படிதான் குழம்பு வைப்பான். இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லுவோம். செம்ம டேஸ்டா இருக்கும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. எவ்வளவு பேர் தெரிஞ்சுக்கிறவங்க பாப்பாங்க இல்லையா? புதுசா கத்துக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட பாக்கலாம். எனக்கு நிறைய பேர் இப்ப பாக்குறவங்கல சொல்றாங்க. நிறைய பேர் அம்மா சமையல பார்த்து செய்யறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஜாலியா இருக்கும். மேக்ஸ் மேமோட ஸ்டாப் பண்ணிங்க. நேம் எல்லாம் சொல்லக்கூடாது. மேக்ஸ் மேமு டான்ஸ் ஆடுன்னு சொல்லும் போது ஆட மாட்டான். வாங்க இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுறேன். தெரியுதா? தெரியுது. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அம்மா வச்சு எடுக்கிறேனா சரியா தெரியல. பொட்டு வந்துருச்சு பாருங்கம்மா. இந்த பொட்டு ஒரு கொஞ்சம் ½ அன் ஹவர் நீங்க வைக்கிறதா ஒரு பொட்டா கேக்குறேன். நமக்கு தான் வேர்த்து கொட்டுதே. அப்புறம் எங்க நிக்கும் அந்த பொட்டு? சரி, ஆமா, கொட்டி கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். சீக்கிரமா மட்டன் குழம்ப வச்சு டைரக்டா நல்லா சாப்பிட்டு இப்படியே டைரக்டா வந்து வதக்கிட்டு மட்டனை போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டாலே போதும். நல்லா வெந்துடும். மட்டன்ல முடிச்சிடலாம். 5 விசில் 6 விசில் கூட வச்சுக்கலாம் வேணா. ஒரு வேளை அது என்ன பெரிய ஆட்டுக்கறியை குடுத்துட போறாங்களோன்னு நான் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஆட்டுக்கறியா கொடுங்க. புது கடை அது. ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க. வேற ஆளுங்க. ஒரு 1 வீக் தான் ஆகுது. அம்மாக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா கிட்ட வந்து ஒரு கடை கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்ட்டு. நல்லுன்னு வந்துருச்சா? சரி பண்ணலாம். இது ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாதான் சீக்கிரம் வதங்கும். அப்படியே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம். பயமா இருக்கு. உப்பு ஒன்னும் ஆயிராது. நீங்க எப்ப குழம்பு வச்சாலும் உப்பு கம்மியா தான் இருக்கு. அதனால போடுங்க, பரவாயில்ல. உப்பு கம்மியா வைக்கிறேன்னா. ஆமா. இப்ப வந்து மசாலா போடும் தருணம். போட்டுருவோமா? போட்டுடலாம். போடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நல்லா தெரியல. இருங்க நான் வந்து பேக் கேமரா வச்சிடுறேன். காஷ்மீரி வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்னதா. ஓகேயா? அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. நாங்க எங்களுக்கு எப்பயும் எல்லாமே அளவா தான் போட்டுக்குவோம். ஏன்னா காரம் கம்மியா தானே சாப்பிடணும். அதுக்காக வந்து கண்டிப்பா காரமே உள்ள போக முடியாது. ஏன்னா மாத்திரை நிறைய போடுறதுனால காரம் இல்லாம சாப்பிட பழகிக்கிட்டோம். நான் கொஞ்சம் கூட போட்டுக்கிறது எனக்கு இறங்க மாட்டேங்குதுல்ல. இது சீரகத்தூள். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன்ல. அப்படியே கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் போட்டு இப்போ நல்லா அதெல்லாம் கிளறிக்கலாம். உங்ககிட்ட மட்டன் மசாலா அது இதுன்னு எதனா இருந்தா கூட அதையும் போட்டுக்கிறங்க. நல்லா இருக்கும். கடையில் விற்கிறதா இருந்தாலும் ஒரு சிலது டேஸ்டா இருக்கும். நீங்க அரைச்சி வச்சு போடுங்க. இப்போ என்கிட்ட வந்து மசாலா காலி ஆயிடுச்சு. நான் வந்து வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்து அதை நல்லா ஒரு கிளறு கொடுத்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் அது ஊறட்டும். நல்லா அப்படியே ஊறி வரட்டும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம். ஓகே. மசாலா போட்டாச்சு சிக்கனுக்கு. போட்டேன். எல்லாமே போட்டேன். ஓகே. ஏகப்பட்ட வீடியோ இருக்கு சிக்கன் 65. அதனால தண்ணி சேர்த்துடலாமா மட்டனுக்கு? போதும். இதில் வந்து அது வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக போட்டிருக்கோம். வேக வச்சு எடுத்து அப்படிலாம் போடலை.
அப்படியே வெந்துரும் நல்லா. நல்லா வேகும், சூப்பரா இருக்கும். குழம்புலாம் நல்லா 1 pot மட்டன் குழம்பு இது. ஆமா. இதுக்கு பேர் என்ன? வை பேரெல்லாம் வை நீ. சரி சரி, டேஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோமா? பார்த்துட்டு மூடிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, மூடுங்க மூடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, எத்தனை விசில்? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்புறம் இறக்கணும்னா கொஞ்சம் போடலாம். இப்போ கொஞ்சம் போடலாம், நல்லா இருக்கும். கொத்தமல்லி பிரியர் எங்க அம்மா. அது எவ்வளவு எல்லாத்துக்கும் கொத்தமல்லி போடணும். அது எவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எப்படி தெரியாது அவனுக்கு? தெரியும் தெரியும். பச்சையாவே சாப்பிடுவாங்க ஒரு சிலரெல்லாம். ஆமா. இந்த தலைவலி தாங்கல போல. என்னமோ திடீர்னு கொஞ்சம் வலிக்குது. விடுவோம். அடி 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 5 விசில் போதுமா? அது மேல ரொம்பவும் போட்டு சால்வி வேணாம். இடிச்சுக்கிட்டா. எதுல இடிச்சுக்கிட்டா? தேங்க தேங்க தேங்கன்னு காலில் இடிச்சுக்கிட்டாரு. அச்சோ கடவுளே. ஈரல் முடிஞ்சிருச்சு. மண்ணீரல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை, அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். ஒரு மண்ணீரலை வாங்கிட்டு எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும். இவங்களுக்கு அதை வேற பங்கிட்டு வைக்கணும் நானு. அதனால இன்னைக்கு நிறைய வாங்கி பரட்டல் பண்ணிட்டாங்க. பரட்டல் ஆஃப் பண்ணிடலாமா? முடிஞ்சிருச்சு. 5 விசில் வந்துருச்சு, 5-6 விசில் வந்துருச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். இல்லைன்னா இறக்கிட்டு அப்படியே இப்படி ஓரமா வச்சுட்டு சிக்கன் இது இதா இருக்குல்ல, ரெடியா இருக்குல்ல, இதுவும் ரெடி. ஃப்ரை பண்ணிடலாம். டக்குன்னு வைங்க வைங்க பாப்போம். கடாய் கடாய் கடாய். வேற இதாக்குவியா? சோஃபியா போடுதான். இந்த சிக்கனை வந்து எண்ணெயில சோஃபியா போடுதான். போட விட்டுருவோமா? போடு. ஆசையா இருக்கா? சரி, அம்மாக்கு ஒரு சிறு உதவி. ஐயோ, நானே போட்டுறேன் சோஃபி, வருத்தப்படாத. அப்புறம் அடுத்த ரவுண்டு. ஓகேயா? ஓகேம்மா. அவ்வளோதான், இறக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கொத்தமல்லி போட்டோம்னா சரியாயிடும். ஒரு கையில கிண்டுனா வராது, எடுக்க வரல. நான் காட்டுறேன். சுட சுட எடுத்து இறக்கி வச்சிருக்கிறேன். அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சு செய்வோம் தான் வச்சுட்டேன். ஓகே, குழம்பு திறக்கலாம்ல? திறக்கலாம். இல்ல இல்ல, விசில் அடங்கலையா? அடங்கினாதான் திறக்க முடியும். சரி, அடங்கட்டும். அது அடங்குற வரைக்கும் போய் உட்காந்துரு, நான் கூப்பிடுறேன். சால்வியும் நானும் வந்து ரெடி பண்றேன். அம்மா கியூப் வாங்க வேணுமா அவனுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டுக்கு. அதனால நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிறது பத்தலையா, இன்னொன்னு வேணுமா அவனுக்கு, என்ன வேணும்னு பார்த்து அவன் செலக்ட் பண்ணி நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஆமா ஆமா, நான் போய் அதை பாக்குறேன். ஆகட்டும் ஆகட்டும். சிக்கன் சூப்பரா இதாயிடுச்சு. இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னும் எடுக்கலான்னு பாக்குறேன், ஒன்னு பிரிஞ்சுட்டு ஓடும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் எடுக்கணும் சொல்லுமா. எங்கேயோ வச்சுட்டேன் நான் அதை. நம்ம இதை திறந்துருவோம். ஓபன் பண்ணிடலாம். சரிமணி. எல்லாம் சூப்பரா நல்லா வெந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. வேகாமலாம் இருக்காது. சுடுதே, வேணா விடுங்கம்மா, வெந்திருக்கும்மா. செம்மையா இருக்குல்ல? அவ்வளவுதான். இப்ப நம்ம குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர், அருமையா இருக்கு. அப்படியே கொத்தமல்லி. அம்மாவுக்கு அதை தூவலன்னா அது தூக்கம் வராது. எல்லாத்துலயும் கொத்தமல்லி இல்லைன்னா நல்லா இருக்காது. அங்கிட்ட ரசம் வச்சுட்டேன்னா இந்த பக்கம் ரெடி. ரசம் அழகா நொர வந்து சூப்பரா இருக்கு ரசம். அப்படியே அது மேலயும் கொஞ்சமா போட்டுருவோமா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க ஷார்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஓடி போய் சாப்பிட உட்காருவோம். பசிக்குது பசிக்குது பசிக்குது. சரி, நான் குழம்பு இப்படி மேல வச்சிருவா, இருக்கட்டும். இங்கே நல்லா இருக்கா? தட்டுறத பாரு. வந்துச்சா?
சாப்பிட போறோம் மட்டன் குழம்பு. ஒன்று பாரு, அந்த ராஜ்கிரண் மாதிரியே தான் எப்போவுமே சாப்பிடுவாமா அவன். முடிஞ்சிருச்சு, அவன் வேலை முடிஞ்சிருச்சு. பத்தியா முடிச்சிட்டானா, இனி எப்போ சோறு சாப்பிடுவாருன்னு தெரியாது. மட்டன்லயும் அந்த நல்லி எலும்பு முடிஞ்சிருச்சு. என்னென்ன முடிக்கணுமோ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சோறு இரு, இந்த வரேன் இரு, நான் வரேன். சூப்பரா இருக்கு. குழம்பு உப்பெல்லாம் போதுமா? உப்பு போடணுமா? உப்பு எனக்கு கொஞ்சம் வேணும். சரி, எனக்கு நான் போட்டுக்கிற மாட்டேம்மா. கறி நல்லா வெந்திருக்கு. நசுக்கி காட்டு. சால்வியா ஓகே, சூப்பர் கறி. அப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்கே போயிட்டு அம்மா கிட்ட வீடியோ எடுக்கணும், எடுத்தோன்னே அங்கே போயிட்டோம். நல்லா இருக்குல்ல கறி, இந்த நைஸாக இருக்கு, பரவாயில்ல. ஐயோ ஒழுங்கு காட்டுறாரு. கறி இருந்தா போதும். சிக்கன் மட்டன்னு சிக்கன் இல்லையா அப்படின்னு வருவார் ஒருத்தர். இவர்தான் இவர்தான். நல்லா இருக்கா? அப்புறம் ஏன் சாப்பிட்ற? சாப்பிட்டு பாரு எப்படி சொல்றேன். சின்னதுல இருந்தே இவன் இப்படிதான், குழந்தையில இருந்தே நல்லா நல்லி எது ஆட்டுக்கால் கால் சூப்பு வச்சு காலா வச்சு கொடுத்தா நல்லா சூப்பிட்டு நல்லா இருக்காப்பா. நல்லா சூப்பரா இருக்கு இன்னைக்கு சாப்பாடு. அவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எலும்பு வைக்க மனசு வரலையா? சாப்பிடுறோம். அடுத்த வீடியோல பாப்போமா? ஓகே, பாய் பாய்.